ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற கேக் என்னோட ஃபர்ஸ்ட் சாக்லேட் ட்ரஃபிள் கேக். இதுக்கு முன்னாடி ட்ரஃபிள் கேக்கை நான் ஜஸ்ட் ட்ரையலுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணதில்லை. இந்த ஆர்டர் கொடுத்தது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். கேக்கை காலேஜ்க்கு கொண்டு போகிறதுனால ஆஃப்டர்நூன் தான் கட் பண்ண போகிறோம், ஸோ மெல்ட் ஆகக்கூடாதுன்னு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு கேட்டாங்க. நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் 2 பேர் மட்டும் தான் சாப்பிட போகிறோம், ஸோ ஸ்மால் கேக் போதும்னு டிசைட் பண்ணாங்க. ஆனால் இந்த கேக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருந்துச்சு. 2 பேரோட பர்த்டேக்கும் கேக் கட் பண்ணதில்லை. இப்போ ஃபைனல் இயர் காலேஜ் முடிகிற டைம், அதனால 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஒரு கேக் கட்டிங் மெமரி வேணும்னு கேட்டாங்க. சாக்லேட் ஃப்ளேவர் தான் 2 பேருக்கும் பிடிக்கும்னு பேசிட்டு இருந்தது. ஒரு கேக் ஃபோட்டோ சென்ட் பண்ணி அது என்ன கேக்னு கேட்டாங்க. அது சாக்லேட் ட்ரஃபிள். நானும் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம்னு ஹானஸ்டாக சொன்னேன். ஆனால் அவங்க என் மேலே வச்ச ட்ரஸ்ட், நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணாங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். டிசைன் பர்டிகுலராக எதுவும் இல்லை, ஆனால் தாரணி அண்ட் சிவான்னு 2 நேம்ஸும் சென்டரில் ஒரு ஹார்ட்டோட வேணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்கும், டர்ன் அவுட் எப்படி ஆகும், ஆஃப்டர்நூன் வரைக்கும் மெல்ட் ஆகாமல் இருக்குமா, அவங்களுக்கு பிடிக்குமான்னு நிறையா தாட்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஃபைனலி கேக் ஃபோட்டோ சென்ட் பண்ணி அவங்க ஓகேன்னு சொன்ன அப்புறம் தான் என் மைண்டே ஃப்ரீ ஆச்சு. டோட்டலாக இந்த கேக் 300 to 350 கிராம் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக இருந்தாலும் அவங்க கொடுத்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்காக, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் ட்ரை பண்ணேன் இந்த சாக்லேட் ட்ரஃபிள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.